வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டும் நமக்கு ரொம்பவே சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே இந்த ஸ்வீட் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் வந்துட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் பாத்திரத்தை அடுப்பில் வைக்கவே கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் பாலில் வெதுவெதுப்பான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ வந்துட்டு ஆட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. இது லைட்டாக கலருக்காக வேண்டி நீங்கள் ஆப்ஷனல் தான், இது தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. இல்லாட்டினா கொஞ்சமாக ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாத போல் நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. நான் இன்னும் பாத்திரத்தை அடுப்பில் வைக்கல. வைக்கிறதுக்கு முன்னாடியே இதே போல் கலந்து எடுத்துட்டோன்னா அந்த ஸ்வீட் வந்துட்டு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ வந்துட்டு சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சாச்சுங்க. இந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு வந்துட்டு சிம்மில் தான் இருக்கணும். இதே போல் கைவிடாமல் கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இதே போல் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இதே போல் கைவிடாமல் மசிச்சு கலந்து விடுங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு திக்கான ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதே போல் நல்லா வந்துட்டு இழுத்து மசிச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் ஸ்வீட் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கும் மேலே வச்சு நம்ம கலந்து விடும் பொழுது பர்ஃபி மாதிரி ஹார்டாயிரும். பாருங்கள், கை பொறுக்கிற சூடு பதம் வந்துருச்சு. நம்ம அடுப்பு விட்டு இறக்குனதுக்கப்புறமும் லைட்டாக கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஆறும். இப்போ இந்த ஸ்வீட்டுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காண்டி இதே போல் திரட்டு பால் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். ஆவினில் கூட கிடைக்குங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்த பால்கோவா. இதே போல் ஒரு அச்சில் லைட்டாக நெய் தடவி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்வீட்டை வந்துட்டு உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சு இது போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஓரங்களில் மட்டும் அழுத்தி கொடுத்துக்கோங்க. ஊடால் கொஞ்சம் பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் வந்துட்டு நம்ம இந்த திரட்டு பாலை, நாட்டு சர்க்கரை திரட்டு பாலை வந்துட்டு இதில் வச்சிடலாங்க. மேலே வந்துட்டு கொஞ்சமாக இந்த மில்க் பவுடர்ஸ் வச்சு செஞ்ச ஸ்வீட்டை வச்சு இதே போல் மூடி விட்டுறலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக வரும்னு பாருங்கள். இப்போ மெதுவாக அந்த அச்சை வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.